நம்ம செடியை வந்து ஒரு தொழிலாக பார்க்காம இது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது தெய்வம், எங்களுக்கு தெய்வம் மாதிரி. நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் இந்த கடை வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வந்ததில்லை, நம்ம படிப்படியாக முன்னேறி வந்தது தான். ஃபஸ்ட்டு நாங்கள் தள்ளு வண்டியில் தள்ளி தான் வியாபாரம் பார்த்து லைனில் போய் வியாபாரம் பார்த்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்திருக்கோம். கஸ்டமர் நம்மளுக்கு நிறையா இருக்காங்க, நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக வச்சு செட் பண்ணி கொடுக்குறோம். டெய்லி தண்ணி ஊற்றிடுறாங்க, ப்ளஸ்னா தண்ணி ஊற்றும் போது மேலே இலைக்கும் ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சில இடத்துல வந்து பூ எடுக்கவே எடுக்காதுப்பாங்க. அதுக்கு ஒரே காரணம் சரி லட்சுமி துளசி, இது லட்சுமி இல்லை வெள்ளை துளசின்னு கூட சொல்லுவாங்க. இதுலேயே கருந்துளசி கூட இருக்குது, அது வந்து பூஜைக்கு வைப்பாங்க. இது சளிக்கு சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் கற்பூரவள்ளியும் இருக்குது. கற்பூரவள்ளி இருக்குது. மெடிசன் பிளான்ட்டு நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. இல்லாத பட்சத்துக்கு வேறு எதுனா வேணும்னாலும் எடுத்து கொடுக்கலாம். வெத்தலை கூட இருக்குது, நாட்டு வெத்தலை இருக்குது. இது வெத்தலை கொடி, வெத்தலை கொடி இருக்குது, நாட்டு வெத்தலை இருக்குது, கம்மர் வெத்தலை இருக்குது. கத்திரிக்காய் செடி, காய்கறி ஐட்டம்ஸும் 2-3 கிடைக்கும். மீதி எல்லாமே சீட்ஸு கிடைக்கும். நாட்டு மாதுளை இது நல்லா மரமாக வளரும். இதுலேயே ஹைப்ரிட் வேணுனாலும் இருக்குது, காயோடு வரும் ஷார்ட்டாக. அது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இது வந்து நார்மலான ப்ரைஸ்லேயே தான் கிடைக்கும். இது வந்து ரணக்கல்லி, கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிடுவாங்க. இது லெமன் கிராஸும் இருக்குது. நம்ம சளிக்கு இருமலுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. லெமன் டீ போட்டு சாப்பிட்லாம். இது ஃபுல்லாகவே செம்பருத்தி ஹைப்ரிட் வெரைட்டிஸ். இதெல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட வரும். நாட்டு வெரைட்டி வேணுனாலும் நம்மக்கிட்ட இருக்குது. நாட்டு வெரைட்டி சின்ன சாம்பிளிங்காக கிடைக்கும். இதெல்லாம் வந்து 30 rupees அந்த ரேஞ்சு தான் வரும். ரோஸும் நம்மக்கிட்ட 40 rupeesலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. அக்லோனிமா ஆக்சிஜன் பியூரிஃபையர், காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்கும். இதுலேயே கலர்ஸ் இருக்குது, பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது. 3 கலர்ஸ் கிடைக்கும். இது வந்து சப்ளேரா, இண்டோர்லேயே குரோட்டன் செட். இது வந்து சிசி பிளான்ட்டு. இதுலேயே பிளாக் வேணுனாலும் இருக்குது, பெரிய பிளான்ட்டாக கிடைக்கும். இது வந்து ரப்பர் பிளான்ட்டு, இதுவும் இண்டோர் தான், ஆக்சிஜன் பியூரிஃபையர் தான். இது வந்து பீஸ் லில்லி, இண்டோர்லேயே ஃப்ளவர்ஸ் ஐட்டம்ஸ். இது வந்து டெசினா வெரைட்டி, இண்டோர்லேயே டெசினா குரோட்டன்ஸ் தான். இதுவும் இது வந்து சைனீஸ் லக்கி பேம்பு, இதுவும் இண்டோர் தான். அதாவது இண்டோர் பிளான்ட்டு பராமரிக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி தண்ணி ஊற்றிடுறாங்க, ப்ளஸ்னா தண்ணி ஊற்றும் போது மேலே இலைக்கும் ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இண்டோர் பிளான்ட் வைக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய இடத்த பொறுத்து. ஒரு வீட்டில் வந்து ஹாட் அதிகமாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கூலிங் அதிகமாக இருக்கும். அந்த கூலிங் அதிகமாக இருக்கிற டயத்தில் வந்து தண்ணி வந்து ஊற்றினோம்னா எப்படி ஒரு 10 நாள் ஆகும் அது காயறதுக்கு. அதுக்கப்புறம் தான் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும், லைட்டாக தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அந்த இலை வந்து ஃபுல் டஸ்ட்டு நிறைய அதிகமாக இருந்தால் மட்டும் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கிடையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. தண்ணி பட அந்த இலை வந்து பழுத்து கொட்டும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறது வந்து ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் இண்டோர் பிளான்ட் மட்டும்தான். நல்லா ஃபுல் ட்ரை ஆனதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அது லைட்டாக ஊற்றினா போதும். மண்ணு அவுட்டோர் பிளான்ட்டுக்கு நீங்கள் அந்த வெயிலை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துல வந்து சைடு காலை வெயில் மட்டும் வரும், ஒவ்வொரு இடத்துல வந்து மதிய வெயில் வரும். காலை வெயில் படும்போது தண்ணி வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஊற்றலாம். மதிய வெயில் நல்லா படும்போதுன்னா உங்களுக்கு வெயில் தண்ணி வந்து அதிகமாக தான் ஊற்றணும், டெய்லி ஊற்றி ஆகணும். எப்பயுமே தண்ணி ஊற்றும் போது ஈவினிங் நல்லா தண்ணி ஊற்றுங்க, மார்னிங் கூட ஊற்ற தேவையில்ல. ஈவினிங் நல்லா ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா வச்சுங்க, செடியை நல்லா குடிக்கும், செடி நல்லா தளர்ந்து வளரும். அது ப்ளஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு செடிக்கு ஒரே ஒரு காரணம், செடிக்கு மட்டும் மேலே வந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அது இண்டோர் அவுட்டோரில் வச்சா நம்ம டீப்பில் ஓஸில் அடிக்கிறோம்னா ஸ்ப்ரே பண்ணி அதை நல்லா குளிப்பாட்டி விடலாம். இண்டோரில் சைடில் வைக்கிறதுக்கெலாம் வந்து அதிகமாக தண்ணி குளிப்பாட்டக்கூடாது, மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஆர்கானிக் உரம் இருக்குது. அந்த ஆர்கானிக் உரம் வந்து மந்த்லி ஒன்ஸு அந்த செடிகளுக்கு மண்ணை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டு போட்டு விட்டோம்னா வச்சுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செடி. ஸ்ப்ரே மருந்து ஒன்று வரும், அதுவும் ஆர்கானிக் தான். அதுவும் வந்து 5 நாளைக்கு ஒருக்கா பூச்சி. இந்த இண்டோர் பிளான்ட்டுக்கு வந்து பூச்சி இருந்துச்சுன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் 15 days ஒன் டைம். அவுட்டோருக்கு வந்து 10 days ஒன் டைம் அடிக்கணும். நம்ம அவுட்டோருக்கு அடிச்சு விட்டோம்னா தான் செடி நல்லா தளர்ந்து வரும், பூச்சி பக்கத்துலேயே வராது உங்களுக்கு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா செடி நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குற மாதிரி செடினா எந்தெந்த செடியில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ எல்லாம் இடம்லாம் கிடையாது, ஒரு சின்ன பால்கனி மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க வளர்க்கணுன்னா எந்த மாதிரி செடி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அப்பார்ட்மெண்ட்லனா அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து, அதாவது சன்லைட் அதிகமாக இருந்துச்சுன்னா பூ ஐட்டம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது இப்போ எல்லாமே வந்து மாடி தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஹைப்ரிட் வந்துருச்சு. பழங்கள் முதல் கொண்டு நம்ம வளர்க்குற மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் வந்து எது வேண்டாலும் நீங்கள் ஊற்றலாம். வெயில் அதிகமாக இருந்தால் பூ பழங்கள் காய் எல்லாமே போடலாம். வெயில் இல்லை அப்படின்னா இண்டோர் பிளான்ட் தான் போடணும். இண்டோர் பிளான்ட் நார்மல் பிளான்ட் வராத இடத்துல நம்ம இண்டோர் பிளான்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அதான் பண்ணல. கொஞ்சம் வெயில் வரதா இருந்தால் நம்ம பூ செடி காய்கறி செடி கூட வைக்கலாம், பண்ணலாம். வெயில் தான் அதிகமாக வெயில் இருந்துச்சுன்னா எல்லா ஐட்டமும் யூஸ் பண்ணலாம். வெயில் இல்லாத பட்சத்துக்கு நம்ம இண்டோர் பிளான்ட் நார்மல் பிளான்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஐட்டம் இருக்குது இண்டோர் பிளான்ட்டில் பூ ஐட்டம் வர மாதிரினா அது சில ஐட்டம் இருக்குது. சரி பாருங்கள், பீஸ் லில்லி
பீஸ் லில்லி இது இண்டோர் பிளான்ட்டு ஆக்சிஜன் ப்யூர் பண்ணி கொடுக்கும். சரி வீட்டுக்குள்ளே வைக்கிற இது பூ நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இதில் இன்னொரு ஐட்டம் வந்து ஆந்தோரியம் பிளான்ட்னு வரும். இதில் வந்து கலர்ஸ் நிறையா வரும். இப்போ இருக்க நம்மகிட்ட தான் இலையும் கலராக வரும், உங்களுக்கு அந்த பூவும் கலர்ஸ் நிறையா வரும். இது வந்து பிங்க் கலரில் வரும், இதில் ஒயிட்டு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இதில் நிறைய கலர்ஸ். இப்போ சன்னில் வெயிலில் ஓவராக இருக்கனால அந்த ஸ்டாக் இப்போ நம்ம இறக்காமல் இருக்கோம். இதில் எக்கச்சக்கமாக கலர்ஸ் வரும் உங்களுக்கு. இது வந்து இண்டோர் பிளான்ட்டு. இது வந்து ஆக்சிஜன் ப்யூர் பண்ணி கொடுக்கும். இண்டோரில் ரெண்டுமே நல்லா பூ எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. பூ ஒரு ஐட்டம் தான், அதுதான் வேறு எதுவுமே வைக்க பூ ஒரு ஐட்டம் தான். அந்த இதில் பூ வராது, அது வந்து மொட்டு மாதிரி வரும். சின்னதாக வந்து ஒரு ஒயிட் மாதிரி வந்துட்டு அப்படியே உடஞ்சிடாது. அக்லோனிமா ரெட்டு, மான்ஸ்ட்ரா, அது வந்து இண்டோரு ப்ளஸ் வந்து என்னென்னா ஆக்சிஜன் ப்யூர் பண்ணி கொடுக்கும். அது ஒரு ஸ்டைலாகவே இருக்கும் உங்களுக்கு, நல்லா வரும். சில பேர் இந்த பூச்சி அடிச்ச மெடிக்கே இருக்குன்னு சில செடியை விருப்பாங்க இல்லையா, இது அந்த மாடல்லையே வந்திருக்கு. இது எல்லாம் வந்து பூனே வெரைட்டி, பூனே பெங்களூர்லேருந்து வராது நமக்கு. இது ரோஸு நார்மலாக பூக்குறா இருந்தால் இது நல்லா பூக்கும். ஒரு சில இடத்துல வந்து பூ எடுக்காதும்பாங்க. அதுக்கு ஒரே காரணம் இது நல்ல வெயிலில் இருக்கணும். ப்ளஸ் இது கட் பண்ணுற முறைகள் இருக்குது. இது ஒரு இந்த ஸ்டெம்பு இருக்குது, இந்த ஸ்டெம்பில் எதுவும் மொட்டில் இது ஒரு பூ மட்டும் அப்படின்னா 2 இலை 3 இலை விட்டு இந்த இடத்துல இந்த இலைக்கு இந்த லீஃப் பக்கத்தில் கிராஸாக சிசரை வச்சு கட் பண்ணணும். இந்த இடம் இந்த லீஃப் இருக்கணும், இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணணும். கரெக்டாக கிராஸாக கட் பண்ணோம்னா இந்த கலையிலேருந்து களை பிரியும் போது மொட்டு நிறையா வரும். இந்த மாதிரி மொட்டுகள் நிறையா வரும். மொட்டு நிறைய வரும்போது உங்களுக்கு பூ நிறையா இருக்கும். செடி நல்லா புஷ்ஷு ஷார்ட்லேயே வந்து புஷ்ஷாகவே இருக்கும். சில பேர் வந்து பூவை கூட கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதை லாங் சைஸாக கட் பண்ணணும். லாங் சைஸாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பூ அதிகமாக எடுக்க முடியும். இது எல்லாமே இந்த ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாமே அப்படி தான். இது ஸ்வீட் லெமன்னா நார்மல், அதாவது மினி ஆரஞ்சு மாதிரி, தாய்லாந்து ஐட்டம். மினி ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு வருதுங்க இல்லையா, அந்த மாதிரி மினி ஆரஞ்சு சாப்பிட்றதா. நம்ம சக்கரை வியாதிக்காரங்க அப்படியே டேரெக்டாக சாப்பிடலாம். இது யூபர்பியா ரெட்டு. இது வந்து நல்ல வெயிலில் வைக்கலாம். தண்ணி ஊற்றுன்ற அவசியமே கூட கிடையாது. தண்ணி எவ்வளோ தூரம் ஊற்றாமல் இருக்குமோ அவ்வளோ தூரம் செடி நல்லா வரும், பூ நிறையா கொடுக்கும். சாமந்தி இது சீசனல் தான். இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த சீசன். டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் நல்லா பூ எடுக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு 3 மாதத்துக்கு பூ எடுக்காது. செடி நல்லா குரோத் வந்துடும். அதுக்கப்புறம் 3 மாதம் ஜூலைக்கு மேலே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் புஷ் மாதிரி வரும், செடி புஷ்ஷாக வரும். இது வந்து வேறு தான். வேறு வந்து நம்ம தொட்டி எவ்வளோ தூரம் கெப்பாசிட்டி வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் செடி வந்து படர்ந்து வரும். மொட்டு நிறையா வரும் உங்களுக்கு. செடி நல்லா வளர மொட்டு அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி டைப். இது ஹைப்ரிட் வெரைட்டி வேறு. நார்மலாக தொட்டியில் கூட வச்சுக்கலாம், ஓரளவுக்கு மீடியமான தொட்டியில் வச்சுக்கலாம். வாடாமல்லி இது ஹைப்ரிட்டு. வாடாமல்லி எப்பயும் கொத்தாக பூ எடுத்துகிட்டே இருக்கும். நார்மல் வாடாமல்லி குண்டக வளரும் உங்களுக்கு. அது அந்த மாதிரி வளராது, நல்ல புஷ்ஷாக வளரும், பூ நிறையா கொடுக்காது. இது வந்து பென்டாஸ்னால் அந்த தேன் பூன்னு சொல்லுவாங்க. தேன் பூ மாதிரியே இருக்கும் இது. பூ எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வெயில் இருக்கணும். வெயில் இருந்துச்சுன்னா நல்லா பூ எடுத்துகிட்டே இருக்கும். அதிக மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த சில இலை வந்து காயும், அந்த இலையை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கும். இந்த மாதிரி பழுக்கும் உங்களுக்கு. பழுக்கிற இலையை வந்து கட் பண்ணிட்டோம்னா, கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சவங்க. அது பக்கத்தில் துளிர் வந்துகிட்டே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கட் பண்ணுற இடம் பக்கத்துலேயே துளிர் இருக்கும். அந்த துளிர் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த மண் வந்து ரொம்ப டைட்டாகிடும். 15 நாளைக்கு ஒருக்கா வந்தனால அந்த மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி விடணும். சுற்றி ஒரு லூஸ் பண்ணி விட்டுட்டு ஆர்கானிக் உரம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் 15 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் போட்டு விட்டுட்டீங்கன்னா செடி நல்லா செழிப்பமாக இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், வருமுன் காப்போங்கிற மாதிரி ஆர்கானிக் உரம் நீங்கள் அப்பப்போ போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். 15 நாளைக்கு ஒருக்கா போட்டிங்கன்னா நோய் வர தடுக்கும். நம்ம உடம்பை கவனிக்காமல் இருந்தால் நமக்கு எப்படி நோய் வருதோ அதே மாதிரி தான் இதையும் கவனிக்காமல் இருந்தோம்னா நோய் வரதான் செய்யும். ஹைபிஸ்கஸ் இந்த சீசனில் எல்லாமே நிறைய பூக்கிற ஐட்டம். சம்மரில் வந்து செம்மையாக பூக்கும். எல்லா கலர்ஸும் கிடைக்கும். அதில் அதிக மெயின்டெனன்ஸே கிடையாது. அந்த பனி டயத்தில் மட்டும் அந்த வெள்ளை பூச்சி வரும். வெள்ளை பூச்சிக்கு சில மருந்து இருக்குது. அந்த மருந்து மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா, அது நீங்கள் வந்தாலும் சரி வராட்டும் சரி 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா வச்சுங்க, அதான் வருமுன் காப்போங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறதோட கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அடித்தோம்னா கொஞ்சம் டைமிங் ஆகும். சில மெத்தடில் செலவழிச்சோம்னா, கொஞ்சம் செடியில் செலவழிச்சோம்னா நீங்கள் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பூ கிடைக்கும். செலவழிக்க செடி தானே, செடிக்கு என்னத்தை செலவழிக்கணும் அப்படி யோசனை பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பூ கிடைக்கும். பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா செடி நல்லா செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு மாடி தோட்டத்துக்கு வந்து மாதம் மெயின்டைன் பண்ணி கொடுப்போம். இல்லை வேறு ஏதாவது கார்டன் செட் பண்ணுறதா கார்டன் செட் பண்ணி கொடுப்போம். வெர்டிக்கல் கார்டன் செட் பண்ணி கொடுப்போம். எல்லாமே செப்பரேட்டாக எல்லாமே இருக்கும். எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணி கொடுப்போம். மந்த்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்துடுவோம். ஆமாம், அது வந்து செடி எவ்வளோ வைக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிப்பீங்க. பார்ப்போம். மினிமம் தான், அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. அந்த செடியில் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும். வாழ்க வளமுடன்.